ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெனால்ட்டி. இதை எழுதினவங்க முன்ஷி பிரேம்சந்த். இதோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா ஜுர்மானா. ஜுர்மானா அப்படின்றது ஹிந்தியில் இருக்கிற ஒரு டைட்டில். ஹிந்தியில் இதை வந்து ஜுர்மானா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கான மீனிங் பெனால்ட்டி. பெனால்ட்டி ஆர் தி ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் இந்த பெனால்ட்டி அப்படின்ற டைட்டில் இருக்குது. ஒரிஜினலி ஜுர்மானா அப்படின்றது தான் இதோட ஹிந்தி டைட்டில். ஸோ ஹிந்தியில் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. இவர் ஒரு இந்தியன் ரைட்டர், நாவலிஸ்ட், பிளே ரைட், ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் ஹிந்தி லிட்ரேச்சர். ஸோ நிறைய ஹிந்திலையும் ஒர்க் எழுதியிருக்கிறாரு, உருதுவில் எழுதியிருக்கிறாரு. தென் இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக தான் இருக்கும். நியர்லி 20th சென்ச்சுரி டியூரிங் பிரிட்டிஷ் கலோனியல் எரா இருக்கு இல்லையா இந்தியாவில். ஸோ அந்த பீரியடில் இருந்த மாதிரி, அந்த பீரியடில் இருந்த கண்டிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் இதை ஹிந்தி லாங்குவேஜில் எழுதிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் நிறைய லாங்குவேஜில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அதில் ஒன்று தான் இங்கிலீஷ். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அலராக்கி. இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவங்க வந்து ஒரு பாவாட்டியில் இருக்கிற ஒரு ஸ்வீப்பர் உமன். செகண்ட் முகமது அலி கான். இவர் வந்து இன்ஸ்பெக்டர். இவருக்கு கீழே தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்வீப்பர் உமன் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ப்ராப்பராக அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் கொடுக்கறது, அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது, யாராவது லீவ் எடுத்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஃபைன் பிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே இந்த முகமது அலி கான் அப்படின்றவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹுசைன். ஹுசைன் அப்படின்றது அலாரக்கியோட ஹஸ்பண்ட். தென் இவளுக்கு ஒரு டாட்டர் இருக்கும். அவங்க நேம் மென்ஷன் பண்ணல, ரொம்ப சின்ன பொண்ணு. தென் ஜம்பா, ஜஹோரான் அப்படின்றவங்கலாம் இவ கூட வேலை பார்க்குற மற்ற ஸ்வீப்பர் விமன். தென் லாஸ்ட்லி கேஷியர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்க லாஸ்ட்டில் வருவாங்க. இவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குற அந்த ஒரு சீனில் மட்டும் வருவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அலாரக்கி அப்படின்ற இந்த பொண்ணு வந்துட்டு இவ ஒரு மேரீட் விமன். இவளுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே குடிச்சிட்டே இருக்கிறதுனால ஃபேமிலி அவர் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாரு. ப்ராப்பராக எந்த வேலைக்கும் போகாமல் எப்போவுமே குடிச்சிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிற ஒரு பர்சன் தான் இவளோட ஹஸ்பண்ட். ஸோ இவளுக்கு வந்து வீட்டில் அவள் குழந்தையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி வேலைக்கும் போகணும். வேலைக்கு வந்தாலும் இங்கே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணை அவள் வந்து எப்படி சர்வே பண்ணுறா, ஃபேமிலி அண்ட் ஆல்சோ அவளோட ஒர்க் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறான்றதான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறா அப்படின்னா முகமது அலி கான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்ஸ்பெக்டர். அவருக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்வீப்பர் உமன் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒன்று தான் இவளும். ஸோ அவங்க எல்லாரும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, லீவ் எடுத்துட்டாங்க, இல்லை ஒர்க்கில் இருக்கும்போது ஏதாவது இன்டிசிப்ளின் ஒர்க்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஃபைன் இவர் சார்ஜ் பண்ணிடுவார். ஸோ அதனால் அவங்க சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். பட் இந்த பர்சன் வந்து எல்லார் மாதிரியும் கிடையாது. மற்ற இன்ஸ்பெக்டர் எல்லாமே ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக நடந்துக்கிற ஒரு பர்சன். பட் அந்த கைண்ட்னஸ் வந்து எல்லா நேரத்துலையும் ரிவீல் ஆகாது. பட் சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து கைண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாராலையும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எல்லாருக்கிட்டேயும் அவர் கைண்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. பட் அவர் ரொம்பவே காமான ஒரு பர்சன். அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பார். அவரோட என்ன பொசிஷனில் இருக்கிறாரோ அந்த பொசிஷனில் தான் இருப்பார். எந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது, யாரும் அவரை ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவரோட ஒர்க் இதுதான், அதுக்கு மட்டும் நான் உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ப்ரொட்டகானிஸ்ட் எப்படின்னா, இவ வந்து ரொம்பவே பொலைட்டாக இருப்பாள், அவளோட ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாள், என்ன ஆனாலும் ஒர்க்குக்கு போயிடணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே இன்டென்ஷனலாக இருப்பாள். ஸ்டூப்பிடும் கிடையாது. இப்போ பாவர்ட்டியில் இருக்கிற இன்னசென்ட்டான ஒரு கேர்ள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஹஸ்பண்டும் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்போது இவ தான் ஃபேமிலியையும் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு மெச்சோர்டான விமனாக தான் இருப்பாள். நாட் ஈவன் அக்லியாகவும் இருக்க மாட்டாள், அழகாகவே இருப்பாள். அவள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா, இப்போ வின்டர் டைம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, இல்லைனா மார்னிங்கில் ரொம்ப ஏர்லியராக இருக்கும்போதும் சீக்கிரம் குளிர ஆரம்பிச்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளவுடியாக இருக்கிற சமயத்தில், ஸ்மோக்கியாக இருக்கிற டைமில் கூட இவ வந்து நேரமே போயிட்டு பெருக்க ஆரம்பிச்சிருவா. அவளோட அந்த ப்ரூமை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ தூரம் அவளால் பெருக்க முடியுமோ எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக அவளோட ஒர்க்குக்கு லாயலாக இருக்கணும். யாரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்றத தாண்டி நான் என்னோட ஒர்க்கை நான் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்பாள். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அவள் வந்து அடிக்கடி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால அவளுக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுலையும் அவள் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாள். மோஸ்ட்டாக எதுக்காக அவளுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க அப்படின்னா, லேட்டாக வர்றா.
அவள் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையும் கவனிச்சுட்டு வரணும் அப்படின்றதுனால லேட் ஆகுது. பட் அந்த ஒரு ரீசனால் அவளுக்கு அடிக்கடி ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைன் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நோட் வச்சுருப்பாரு. அந்த நோட்டில் ஒவ்வொரு தடவையும் ஃபைன் போடும்போதும் அந்த நேம் கீழே அவர் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வருவார். லாஸ்ட்டாக சேலரி கொடுக்குற டேட்டில் அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இவ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. அந்த 3 இயர்ஸ்லையும் எவ்ரி மந்த் அவளுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் போட்டு அதுலேருந்து அமௌண்ட் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போவுமே அவளுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைச்சதே இல்லை. இவளும் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், ப்ராப்பராக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், இந்த ஃபைன் இல்லாமல் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ட்ரை பண்ணுவாள். பட் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டே இருப்பாள். ஸோ இப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இப்போ செமன் டே, அந்த சேலரி டே இருக்கு இல்லையா, அப்போது வந்து எல்லோரும் சேலரி வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏன்னா சேலரி வாங்க போகிறாங்கன்னு. பட் இவளுக்கு மட்டும் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கட் பண்ணிட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனாக அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கிறா. லைக் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹாலில் எந்த அளவுக்கு டென்ஷனாக இருப்பாங்களோ அதே மாதிரி இவளும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறா. ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு டென்ஷனாக உட்காந்துட்ருக்குறா. அந்த மொமெண்ட் அங்கேருந்து சடனாக இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் ப்ளீஸ் பண்ணுறா. தயவு செஞ்சு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் என்னை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், என்னோடய பாவர்ட்டியை அப்படின்னு சொல்லி அவள் நிறையா பெரிய லெக்சர் கொடுக்குறா. பட் எதையுமே அவர் கன்சிடர் பண்ணலை. ஈவன் நோட்டில் அவளோட நேம் எங்கே இருக்குது, அவளுக்கு எதுவும் ஃபைன் போட்டிருக்கா, எதையுமே அவர் பார்க்கல. அவள் பேசினதே கன்சிடர் பண்ணாமல் அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செவரல் டேஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா அகெயின் இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்குது. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, காரசேவ் சொல்லுவோம் இல்லையா, ஸ்நாக்ஸு, அது வந்து டேபிளில் இருக்கும். அதை வந்து யாருக்கும் தெரியாமல் இவ எடுத்து சாப்பிட்ருவா. அப்போ அவள் சாப்பிடும்போது யாருமே அதை நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பா. பட் ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே தான் இருந்திருப்பார். அவர் மறைஞ்சிருந்ததுனால இவளால் பார்க்க முடிஞ்சிருக்காது. சடனாக இவள் சாப்பிட்டு முடிச்சதும் அவர் ஒரு கோஸ்ட் மாதிரி அங்கே அப்பியர் ஆகிறாரு. அவரை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இவள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் அங்கே வருவாருன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் அங்கே பார்த்த உடனே இவள் வந்து முடிவு பண்ணிட்டா, சரி ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃபைன் வந்து இந்த ஒரு ரீசன்னால தான் வரப்போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அன்னைக்கான அமௌண்ட் அவங்க வாங்குவாங்க இல்லையா, டெய்லி அமௌண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக அவள் போகிறா. அப்போ தலையை குனிஞ்சிட்டு ரொம்பவே ஒரு கில்ட்டான ஃபீலிங்கோட இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அமௌண்ட் வாங்குறதுக்காக போகிறா. அப்போ அவள் ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பா இல்லையா, இந்த அமௌண்ட் தான் இவர் தருவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த அமௌண்ட் இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இவளுக்கு வந்து என்னடா இவ்வளோ அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. தென் அவள் கையெல்லாம் அப்படியே நடுங்கிட்டே இருக்குது. அவளோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸால் ஃபில்லாக இருக்குது. ஸோ இப்போ அவளுக்கு வந்து யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்றதே தெரியல. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இதுக்காக அமௌண்ட்டை வந்து இவ்வளோ ரெடியூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஸோ யார்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாள். பட் அவளால் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ சரி ஓகேன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்குது அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவளோட டாட்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அது ரொம்ப குழந்தை இல்லையா, ஸோ ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆன உடனே ஸோ நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டதுனால இப்போ காலையில் ஒர்க்குக்கு வரும்போது லேட்டாக தான் அவள் வந்திருப்பா. ஸோ இதை ஒரு ரீசன் வச்சு அகெயின் அவர் வந்து அவளுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதிடுவார். தென் அன்னைக்கான அமௌண்ட்டை கொடுக்கும்போது ஒன்லி ₹1/2 மட்டும்தான் அவர் கட் பண்ணியிருப்பார். பெரிய அமௌண்ட் எதுவும் கட் பண்ணி கொடுக்க மாட்டார். ஸோ அதை பார்த்த உடனே சரி ஓகே, ₹1/2 தானே கட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. இப்போ அன்னைக்கு ஈவினிங் வந்து அவள் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அந்த குழந்தை இவள் இடுப்பை விட்டு இறங்கவே மாட்டிருக்கு. அம்மாக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. இவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இப்போது வேலைக்கு போயாகணும், பட் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. லேட்டாக போனாலும் சேலரி இருக்காது. அதனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் குழந்தையும் கூட்டிகிட்டே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறா. அவள் ஒர்க் பண்ணுவா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிடுறா. குழந்தை அங்கே போனதுக்கப்புறமும் அழுதுகிட்டே இருக்கு. அவளால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ குழந்தைகிட்ட சொல்கிறா, நீ வந்து அழாமல் இருக்கணும், நீ அழுதன்னா இப்போ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வருவார், அவரை நீ அழுகுறத பார்த்தாருன்னா உன்னோட நோஸ் இயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவார். ஸோ அதனால் அழாமல் இரு அப்படின்னு சொல்லி அவளால் எவ்வளோ த்ரெட்டன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறா. பட் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டவே மாட்டேக்கு. தென் ஒரு கட்டத்தில் ஒர்க் பண்ணியே ஆகணுன்றதுனால அந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு அவள் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறா. பட் அந்த குழந்தை அழுதுகிட்டே அவகிட்ட வந்துட்டு அவளோட சாரியை பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது. அவளை ஒர்க் பண்ண விடாமல் அது கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் கிரவுண்ட்லலாம் அப்படியே உருண்டு பிறண்டு அழ ஆரம்பிக்குது, அவங்க அம்மா தூக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக. இவளால் கன்சோல் பண்ணவும் முடியலை, ஒர்க் பண்ணவும் முடியல. ஸோ ரெண்டையுமே இவளால் ப்ராப்பராக பண்ண முடியாமல் ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் சடனாக இன்ஸ்பெக்டர் வந்து பைசைக்கிளில் என்டர் ஆகிறாரு. அவரை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஆல்ரெடி இவர் எப்போ பார்த்தாலும் எதுக்காவது ஃபைன் போட்டுகிட்டே இருப்பார்.
இப்போ இவ வேற குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கா, ஒர்க் பண்ணாம இருக்கிறா. இத பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான், எனக்கு சேலரியே தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவா. இப்போ அவரு கிட்ட வந்த உடனே கேட்பாரு, "எதுக்காக நீ குழந்தைய உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாரி "அவளுக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹை ஃபீவரா இருக்குது." அப்படின்னோனே, அப்போ உன் ஹஸ்பண்ட் எங்க? பக்கத்துல யாரும் இல்லையா பார்த்துக்கிறதுக்கு? அப்படின்றப்போ, இல்ல என்னோட வீட்ல யாருமே இல்ல. அப்படி யாரும் இருந்தாலும் இவ யார்கிட்டயும் இருக்க மாட்டா. ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன். என்னோட பார்ட்னரும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிற பெர்சன்லாம் இல்ல. அதனால என்னால விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவளோட ஃபேமிலியோட கண்டிஷன நரேட் பண்றா. அப்ப இவரு சொல்றாரு, "சரி அப்போ நீ ஒரு லீவ் எடுத்துக்கலாமே. லீவ் எடுத்துட்டு நீ வீட்ல இருந்து குழந்தைய பார்த்துக்கலாமே. எப்படி நீ குழந்தைய வச்சுட்டு வொர்க் பண்ணுவ?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவ சொல்றா, "லீவ் எடுத்தேன்னா கண்டிப்பா இன்னைக்குள்ள அமௌண்ட்டும் போயிரும். சேலரியிலயும் ஒரு பெரிய அமௌண்ட்ட கட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட்லாம் வர்றதுனால, என்னால ப்ராப்பரா என்னோட ஃபேமிலிய ரன் பண்ண முடியாது. ஸோ என்னால லீவ் எடுக்க முடியாது." அப்படின்னு சொன்ன உடனே, இவன் வந்து ஒரு ஐடியா குடுக்குறான். "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இப்போ வீட்டுக்கு போய் நீ குழந்தைய பார்த்துக்கோ. உன்னோட ஹஸ்பண்ட வந்து உன்னோட வொர்க்க பார்க்க சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாதிரி இவரு ஒரு ஐடியா குடுக்குறாரு. இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிர்றா. அவ வொர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு வராங்க. ஏன்னா இன்னைக்கு சேலரி டே. ஸோ அவளுக்கு அமௌண்ட் குடுப்பாங்க அப்படின்றதுக்காக, சேலரி வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து வராங்க. வர்ற வழியெல்லாம் இவ வந்து புலம்பிட்டே இருக்கிறா. இவளுக்கு தெரியும் இதுவரைக்கும் நெறைய ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு இதுவரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்த அமௌண்ட்ட விட ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் எனக்கு வரப்போகுது. இதுவரைக்கும் நான் ஃபுல் அமௌண்ட் வாங்குனதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டே இருக்கிறா. ஸோ அவளோட ஹஸ்பண்டுக்கு அப்பதான் ஹிட் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கோம். அந்த ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அவ இன்னும் பயப்படுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை என்ன வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிறதுலயே நெறைய ஃபைன் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணது எனக்கா தான் இருக்கும். நெறைய மிஸ்டேக் பண்ணது நானா தான் இருக்கும். அதனால என்ன ஃபயர் பண்ணிருவாங்களோ! நேத்து வேற நான் லீவு போட்டுட்டேன். ஸோ ஃபயர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கிறா. அப்போ இவன் சொல்றான், "ஒருவேளை அவங்க உன்ன ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் ப்ராப்பரா வேலைக்கு போறேன். நான் இனிமே குடிக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ராமிஸ் பண்றான். அவன் ப்ராமிஸ் பண்ணது இவளுக்கு சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வேலை போயிருமோ அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டே இருக்கிறா. ஏன்னா இவனோட ப்ராமிஸ் எல்லாம் நம்ப முடியாது இல்லையா? நாளைக்கே இவளோட வேலையும் போயிடுச்சு, அவனும் வேலைக்கு போலன்னா, அது இன்னும் கஷ்டமா போயிரும். அதனால அவ ரொம்ப பயத்தோடயே 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க ஆஃபீஸ்ல பார்த்தா நெறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விமென் இருக்கிறாங்க. இவள மாரி கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல கலர்ஃபுல்லான கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணியிருக்கிறாங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா டெக்கரேட்டிவா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அமௌண்ட் வாங்க போறாங்க இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. இப்போ அங்க வந்து கேஷியர் ஒன் பை ஒன் ஒவ்வொருத்தர் நேமா அனௌன்ஸ் பண்ணுவாரு. அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற ஆர்டர் படி. அதுபடி எல்லாரும் போய் அமௌண்ட் வாங்குவாங்க. அப்போ யூசுவலா ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த லிஸ்ட் படி தான் எல்லாரும் ஆர்டர்ல நிப்பாங்க. அந்த ஆர்டர்ல நிக்கும்போது, இப்ப அலராக்கிக்கு முன்னாடி உள்ள நேம சொல்லிடுறாங்க. ஸோ அவ வந்து நெக்ஸ்ட் ரெடியா இருக்கிறா. நெக்ஸ்ட் நம்ம தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவளோட நேம கூப்பிடாம அவளுக்கு அடுத்து இருக்கிறவங்க நேம சொல்றாங்க. ஸோ அவங்க போறாங்க. ஸோ எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியுது. சரி ஓகே அவள வந்து வேலையிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு ட்ரீ இருக்கு. அத மட்டும் அப்படியே அவ பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவள சுத்தி யாரெல்லாம் அவள பார்த்து சிரிக்கிறாங்க, அவள பத்தி பேசுறாங்க, எதுவுமே அவளுக்கு தெரியல. சடனா ஒரு வாய்ஸ் கேட்குது. அவளோட பேர அனௌன்ஸ் பண்ண மாதிரி. ஸோ வேகமா போறா. என்னோட பேர் தானே சொன்னதுன்ட்டு. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அமௌண்ட் குடுக்குறாரு. அவளுக்கு மொத்தமா 6 ஹோல் ரூப்பீஸையும் குடுக்குறாரு. மொத்த அமௌண்ட்டையும் குடுக்குறாரு. அத பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 3 வருஷத்துல 1 மாசம் கூட அவ ஃபுல் அமௌண்ட் வாங்குனதில்ல. அப்படி இருக்கும்போது, இந்த மாசம் நெறைய ஃபைன் எனக்கு போடுறதா சொன்னாங்க. அப்புறம் எப்படி நான் ஃபுல் அமௌண்ட் வாங்க முடியும்னு அவ மனசுக்குள்ள நெறைய கேள்வி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா. ஒருவேள அவரு திரும்ப கேட்டு ஃபைன் அமௌண்ட்ட திரும்ப லெஸ் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றா. உடனே அந்த கேஷியர் கேட்குறாங்க, "எதுக்காக நீ இங்க நிக்கிற?" அப்படின்னோனே, "நீங்க ஃபுல் அமௌண்ட் குடுத்துருக்கிறீங்க." அப்படின்னோனே, அவரு கேட்குறாரு, "ஏன் உனக்கு ஃபுல் அமௌண்ட் வேண்டாமா? எதுவும் லெஸ் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்ட உடனே, இவ வந்துட்டு, "இல்ல ஃபைன் எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவரு, "இல்ல இந்த மந்த் உனக்கு எந்த ஃபைனும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த மொமெண்ட் அவளுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் பண்றா. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒவ்வொரு டைமும் இவள வார்ன் பண்ணியிருக்க தான் செய்வாரே தவிர, இவளுக்கு எந்த ஃபைனுமே மார்க் பண்ணியிருக்க மாட்டாரு. இவளோட கண்டிஷன தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் அவள வந்து வார்ன் பண்ண தான் செய்வாரு. அவருக்கு எந்த ஒரு ஃபைனுமே மார்க் பண்ணல. ஸோ இந்த மந்த் அவளால ஃபுல் அமௌண்ட்ட வாங்க முடிஞ்சுது. ஸோ நம்ம எவ்வளோ பாவர்ட்டியில இருந்தாலும், எவ்வளோ சஃபரிங்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், நம்மளோட வொர்க்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற எந்த வொர்க்கா இருந்தாலும், அதுக்கு லாயலா இருந்தோம், கன்டினியூஸா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஒன் டே அதுக்கான ப்ராப்பரான ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா சொல்ல வராங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.